வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வீடியோல 2 பேச்சுலர் ஸ்பெஷல் டிஷ்ஷஸ் தான் பண்ண போறோம். முதல்ல பாத்தீங்கன்னா 5-10 நிமிஷத்துல பண்ணக்கூடிய ஸ்ரீரங்க குழம்பு, ரெண்டாவதா பாத்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்கா இருக்கிற நாவல் பழ சட்னி. ரெண்டுமே ரொம்ப ஈஸியா பண்ணிடலாங்க. என் ஹஸ்பண்ட் போஸ்ட் பேச்சுலரா இருக்கும் போது இந்த குழம்ப டக்குன்னு ஒரு 5-10 நிமிஷத்துல ஈஸியா பண்ணிடுவாங்க. அதனால இது ஒரு ட்ரைட் அண்ட் டெஸ்டட் ரெசிபி. 2 ரெசிபியிலுமே வெங்காயம் பூண்டு எதுவுமே கிடையாது. முதல்ல இந்த குழம்பு பண்றதுக்கு 4 தக்காளி, 3 காஞ்ச மிளகாய், கொஞ்சமா புளி, கருவேப்பிலை, உப்பு, பெருங்காயம், வெந்தயம், கடுகு இவ்வளவுதாங்க தேவை. மொத்தமா 4 தக்காளி சொன்னேன் இல்லையா, 3 தக்காளியை மிக்சி ஜார்ல சேர்த்துக்கிறேன். ஒரு தக்காளியை மட்டும் நம்ம பொடி பொடியா வதக்கும் போது சேர்த்துக்கலாம். கடுகு வெந்தயத்தை தவிர எல்லாத்தையுமே மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு குழம்போட பாதி வேலை முடிஞ்சது. 3 தக்காளி, 3 காஞ்ச மிளகாய், சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி, உப்பு, பெருங்காயம் இது எல்லாத்தையுமே தண்ணி சேர்த்துட்டு நைஸா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு காரக்குழம்பு மாதிரி இருக்கும். ஆனா இதை நீங்க சாதத்துக்கும் பெசஞ்சு சாப்பிடலாம், டிஃபனுக்கும் தொட்டு சாப்பிடலாம். அரிசி உப்புமாக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த விழுது ரெடி ஆனோடனே நீங்க தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். கடாயில 1-2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் கொஞ்சமா கடுகு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வாசனைக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த குழம்போட பேர் பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்க குழம்பு. உண்மையாவே அதுதான் பேரான்னு தெரியாதுங்க. ஆனா எங்க வீட்டுல நாங்க சொல்ற பேர் அதுதான். டக்குன்னு நீங்க வெளியில போயிட்டு வந்தீங்கன்னா கூட நீங்க சைட் டிஷ் பண்ணிடலாம். தோசைக்கெல்லாமும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப கருவேப்பிலை சேர்த்ததுக்கு அப்புறமா நான் 4 தக்காளியில ஒரு தக்காளி அரைக்காம எடுத்து வச்சிருந்தேன் இல்லையா, அந்த தக்காளியை பொடி பொடியா நறுக்கிட்டு இந்த எண்ணெயிலேயே சேர்த்துக்கிறேன். இப்ப இந்த தக்காளி நல்லா வெந்து குழையட்டும். நீங்க அப்படியே கரண்டி வச்சு வதக்கிட்டே இருந்தீங்கனாலே உங்களுக்கு வெந்துடும். அரைக்கிற தக்காளிக்கும் வதக்குற தக்காளிக்கும் டேஸ்ட் டிஃபரன்ஸ் கட்டாயமா உண்டுங்க. அதே சமயம் அப்படியே ஒரே டெக்ஸ்டர்ல இல்லாம நம்மளுக்கு கொஞ்சம் டெக்ஸ்டர் டிஃபரன்ஸ் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த தக்காளியை அரைக்காம நான் அப்படியே வதக்கியிருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற விழுதை சேர்த்தாச்சு. மறக்காம மிக்சி ஜார் அலம்பிட்டு அந்த தண்ணியுமே சேர்த்துக்கோங்க. ஏன்னா அதில் நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கும். 2 பெரட்டு விட்டு கொதி வரும்போது நீங்க குழம்போட புளிப்புக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துட்டு கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு குழம்பு ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா கொஞ்சமா அரிசி மாவு கரைச்சி சேர்த்துக்கோங்க, திக்காயிடும். தக்காளி புளியோட பச்சை வாசனை போயாச்சுன்னா நம்மளோட இந்த ஸ்ரீரங்க குழம்பு ரெடி ஆயிடும். இந்த தக்காளி குழம்பு ரெசிபி ரொம்ப ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த குழம்புக்கு அப்புறமா நம்ம இன்னொரு குவிக்கான ஹெல்த்தியான ஈஸியான சட்னி தான் பண்ண போறோம். ஆமாங்க, இப்போ ட்ரெண்டிங்கா இருக்கிற சீசன்ல இருக்கிற நாவல் பழ சட்னி. பிளெயினா புளி உப்பெல்லாம் வச்சு அரைக்காம கொஞ்சம் ப்ரோட்டீன் சேர்த்து அரைக்கலாமா? இந்த ரெசிபி பண்றதுக்கு நான் 1/4 கிலோ நாகப்பழம் வாங்கினேங்க. 1/4 கிலோ வாங்கினேன், ஆனா அதுல 2-3 பீஸ் அப்படியே நானே சாப்பிட்டுட்டேன். இந்த சட்னியோட மெயின் பிளஸ் என்ன தெரியுமா? அதோட கலர் தாங்க. கிட்ஸுக்கு அவ்வளோ அட்ராக்டிவா இருக்கு இந்த கலர். ஃபர்ஸ்ட் நம்ம கண்ணை வச்சுதான் சாப்பிடுவோம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு இந்த சட்னி தாங்க எக்ஸாம்பிள். நாகப்பழத்தை நல்லா அலம்பி கொட்டை எல்லாத்தையும் தனியா நீக்கிட்டு அந்த பல்ப்பை மட்டும் சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த சட்னியில கொஞ்சமா கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு வறுத்து சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிட்டு அதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு பருப்பு 2 பொன்னிறமா வர வரைக்கும் நான் வறுத்துக்கிறேன். பொன்னிறமா மாறினதுக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அப்படியே மிக்சி ஜாருக்கு மாத்திக்கோங்க. பருப்பு சேர்த்துக்கிறதுனால சட்னியோட குவான்டிட்டியுமே நிறைய வரும். இப்போ மிக்சி ஜார்ல 1-2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். எங்க வீட்டுல ரொம்ப காரம் சாப்பிட மாட்டாங்க. பிளஸ் என்னோட பச்சை மிளகாய் நல்லா காரமா இருந்ததுனால நான் 1 சேர்த்திருக்கேன். நம்ம வறுத்து வச்சிருக்க கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பை சேர்த்துக்கலாம். காரம் எல்லாமே உங்க வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, அதாவது உடச்ச கடலை சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய், நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற நாகப்பழத்தையுமே இதுலயே சேர்த்துடலாம். டேஸ்ட் பேலன்ஸ் பண்றதுக்காக சின்ன துண்டு அளவுக்கு வெல்லம், கொஞ்சமா உப்பு, சின்ன செரி அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே அப்படியே அரைச்சுக்கோங்க. திக்காயிட்டே போகும். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமா நம்ம மிளகு பொடியுமே சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். சில பேருக்கு நாகப்பழம் கோல்டு பிடிக்குங்க, அதுக்காக தான் நான் மிளகு பொடி சேர்த்திருக்கேன். வாசனைக்கு கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா திக்கா அரைச்சிட்டீங்கன்னா ஒரு பிங்கிஷ் பர்பிளிஷ் கலர்ல உங்களுக்கு சட்னி ரெடி ஆயிடும். நான் சட்னிக்கு தாளிக்கலைங்க, உங்களுக்கு தேவைன்னா நீங்க தாளிச்சுக்கோங்க. இந்த சட்னி பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, உப்புமா கூடலாம் ரொம்பவே நல்லா இருக்கும். 2 ரெசிபியுமே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பண்றதுக்கு ரொம்ப ஈஸி தான். எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.